அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஆந்திரானாலே ரொம்ப காரசாரமான சாப்பாடு தாங்க இருக்கும். அதுவே கோவக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோவக்காயோட நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மற்றும் பீட்டோ கரோட்டின் ஆகியவை புற்றுநோயை உண்டாக்குவதை தடுக்குங்க. கோவக்காயில் உள்ள பொட்டாசியம் சத்து இதய செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்கும். கோவக்காயில் உள்ள பீட்டோ கரோட்டின் என்னும் சத்தானது இதய தொடர்பான நோய்களை தடுக்கிறது. கோவக்காயில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் B1 மற்றும் B2, நார் சத்து போன்றவை உள்ளன. கோவக்காயில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. அல்சர் உள்ளவர்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குங்க. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய், உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நடக்கடலை, 5 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து மிளகு சீரகத்தெலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தி நல்லா சூடு ஏறணுங்க. நல்லா சூடு ஏறணுன்னே இப்போ வந்து 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வந்து லைட் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் வறுத்தா போதுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதுலேயும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் நடக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நடக்கடலை வந்து நம்ம எதுக்கு சேர்த்துறோன்னா, இந்த சட்னி வந்து திக்னஸ் கிடைக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து நடக்கடலை சேர்த்துக்கிறோங்க. ஆந்திரானாலே நடக்கடலை சேர்த்துப்பாங்க, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா வந்து வறுத்தாச்சு. பூண்டு லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ அதே வானலில் நான் வந்து 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால நான் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிறேன். நல்லெண்ணெய் சூடிருச்சு. இப்போ அதிலே வந்து கோவக்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயோட கோவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெயோட கோவக்காயிலையும் ரொம்ப நன்மைகள் இருக்குது, நல்லெண்ணெயிலையும் ரொம்ப நன்மைகள் இருக்குங்க. நடக்கடலை சேர்த்துறதும் ரொம்ப நன்மை தாங்க உடம்புக்கு. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த கோவக்காய் சட்னி வந்து நடக்கடலையும் சேர்த்து நம்ம அரைக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துறதுனாலையும் ரொம்ப நல்லதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்தியே தான் நான் இந்த சட்னி வந்து செஞ்சுருக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம அதிலே வந்து நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். ஆனால் கோவக்காய் சட்னிக்கு புளி சேர்த்துப்பாங்க. புளி வந்து நான் சேர்த்துலைங்க, இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன் புளி நான் சேர்த்துலைன்னா வந்து நம்ம வரமிளகாவும் பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால அல்சர் இருக்கிறவங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதனால் வந்து நான் புளி சேர்த்துல, தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து அதுலேயே வந்து 3/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குன்னே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு ஜாரில் நம்ம வந்து நடக்கடலை சீரகம்லாம் போட்டு ஒரு சுற்று எடுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சுற்றியாச்சு. இப்போ அதிலே வந்து கோவக்காய் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சூதான சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். குதாஃபீஸ்.